A metallic sphere of radius 16 cm is melted and recast into small spheres each of radius 2 cm. How many small spheres can be obtained ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பியர் இருக்குது, அதோடைய ரேடியஸ் வந்து நமக்கு 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஸ்பியர் இதை வந்து மெல்ட் பண்ணி குட்டி குட்டி ஸ்பியராக வந்து பண்ணுறாங்களாம். அந்த குட்டி ஸ்பியரோடைய ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை குட்டி குட்டியாக எத்தனை ஸ்பியர் வந்து பண்ண முடியும், அதுதான் வந்து நமக்கு கொஸ்டின். நம்பர் ஆஃப் ஸ்பியரை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஸ்மால் என்னன்னு எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஸ்பியருடைய வால்யூம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா வால்யூம் ஆஃப் பிக் ஸ்பியர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நம்ம குட்டி குட்டியாக பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். எத்தனை பண்ணுறோமோ அதை என்னன்னு எடுத்துக்கணும். n இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர். ஓகே, இந்த எண் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். இந்த பிக்குன்னு சொல்கிறதுனால நம்ம கேபிட்டல் ஆர் கியூப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியர்னு சொல்லும் போது நமக்கு வால்யூமில் நமக்கு இங்கே கியூப் வரும், இதில் ஹெச்ன்றது வராது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்குன்னு சொன்னதுனால நம்ம கேபிட்டல் ஆர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ n இன்ட்டு வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர் அப்படின்னு சொல்லும் போது இதே தான் வரப்போகுது. ஆருக்கு பதிலாக ஸ்மால் ஆர் நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ 4/3 பை ஆர் கியூப்னு வந்துடும். ஓகே சரி, இப்போ இந்த சைடும் 4/3 இருக்குது, இங்கேயும் நமக்கு 4/3 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி பை இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் கியூப் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஸ்பியரோடைய ரேடியஸ் நமக்கு வேணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 16 கியூப்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி n இன்ட்டு ஸ்மால் ஸ்பியருடைய ரேடியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 கியூப்னு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன வேணும், n தான் வேணும் இல்லையா. அப்போ இந்த 2 கியூபை இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இப்போ இந்த 16 எப்படி எழுதலாம்னா 3 தடவை எழுதிக்கலாம் 16 கியூபை. அதே மாதிரி இந்த 2 கியூபையும் நம்ம 3 தடவை 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, கேன்சல் பண்ணால் 8, இதை கேன்சல் பண்ணால் 8, இதை கேன்சல் பண்ணால் 8. அப்போ 8 கியூப் வந்து 512 நமக்கு தெரியும். இதனால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 8 8 64 64 இன்ட்டு 8 போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 32 பேலன்ஸ் 3 48 48 ப்ளஸ் 3 வந்து 51 கிடச்சிரும். அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 512. ஸோ n ஈக்குவல் டு 512ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா therefore number of small spheres is 512 அப்படின்னு எழுதிக்கலாம்.